ஹாய் மக்களே, நேற்று நிஃப்டி 165 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் ஆச்சு. சென்டிமெண்ட்டும் எக்ஸ்ட்ரீம் பீரிஷாக காமிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. சென்டிமெண்ட்டும் 8லேருந்து 52 ஜம்ப் ஆயிருக்கு. இது ஒரு புல் ரேலியா இல்லை இது ஒரு ஷார்ட் கவரிங்காங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,483.55 க்ளோஸ் இருக்கு. அதாவது நேற்றை விட 0.43% அப்ல க்ளோஸ் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுனா 23,229.15 ஓப்பன் ஆகி கேப் டவுனையே லோவா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து மார்க்கெட்டை புல்ஸ் வந்து ரேலி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேலி எது வரைக்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23,556.95க்கு. ஸோ இந்த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸை விட கொஞ்சம் மேலே இருக்கு. நம்ம க்ளோஸ் வந்து 23,483.55. இது ஒரு புல் ரேலியா இல்லை ஷார்ட் கவரிங்காங்கிறத வந்து நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுதுன்னா நேற்று 26 இருந்தது, இன்னைக்கு 57 மாறி இருக்கு. ஸோ இது ஒரு டிஃபென்சிவ் புல்லிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத நமக்கு இங்கே தெரியுது. ஸோ இப்போ சென்செக்ஸ் பார்த்தோம்னா 74,649.84 க்ளோஸ் இருக்கு. இது நேற்றை விட 0.52% மேலே க்ளோஸ் இருக்கு. சென்செக்ஸும் நிஃப்டியை போலவே ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி 73,945.2 ஓப்பன் ஆச்சு. அது வந்து லோ பார்த்தீங்கன்னா 73,815.12 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து புல்ஸ் ரேலி எடுக்க ட்ரை பண்ணிட்டு 74,862.19 வரைக்கும் போனாங்க. அங்கிருந்து கொஞ்சம் கீழே 74,649.84 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புல் ரேலியா இல்லை ஒரு ஷார்ட் கவரிங்காங்கிறத நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்ல இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தோம்னா 52 இருந்துச்சு. நேற்று 8 இருந்தது, இன்னைக்கு ஒரு 52 மாறி இருக்கு, which is 44 பாயிண்ட்ஸ் அகெட். இது ஒரு மேசிவ் ரெக்கவரி. ஸோ இங்க என்ன நடந்துச்சுக்கு இருக்குன்னா இது ஒரு ஷார்ட் கவரிங். அதாவது என்னன்னா நேற்று ஷார்ட்ல இருந்தவங்க இன்னைக்கு வந்து அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ பையிங் இங்க நடக்கல. ஸோ ஷார்ட் கவரிங்குக்கும் நியூ பையிங்க்கும் என்னன்னா ஷார்ட் கவர் பண்றப்ப இது ஒரு டெம்பரவரி ரேலியா இருக்கும். ஸோ ஷார்ட்ல இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட பொசிஷன் க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு அப் ரேலி கொடுக்கும். இதுவே நியூ பையிங் கொடுத்தாதான் அந்த புல்லிஷ் மொமெண்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணி எக்ஸ்டெண்டட் ரேலி நடக்கும். ஸோ இங்க வந்து இன்னைக்கு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் வந்து 15.36. ஸோ இந்தியா விக்ஸ் நமக்கு என்ன கொடுக்குன்னா இது வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபியர் இல்லை, காமன் சிச்சுவேஷன் தான் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதே மார்க்கெட் பெட் ஆஃப் நிஃப்டி 50 பார்த்தோம்னா நேற்று வந்து மார்க்கெட்ல வந்து 10 ஸ்டாக் மட்டும் தான் பாசிட்டிவா இருந்துச்சு, மீதி 40 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா 31 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, வெறும் 19 ஸ்டாக்ஸ் தான் நெகட்டிவா இருக்கு. இதே தான் பேங்க் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி நேற்று வரைக்கும் ஒரு ஸ்டாக் கூட பாசிட்டிவ் இல்லை, 14 ஸ்டாக்குமே நெகட்டிவா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 ஸ்டாக் பாசிட்டிவா இருக்கு, 3 ஸ்டாக் தான் நெகட்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டை பத்தி பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.13% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. நிஃப்டி ஓவராலா 0.43% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கப்ப பேங்க் நிஃப்டி 0.13% தான் பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. விச் மீன்ஸ் இன்னைக்கு இது வந்து ஒரு ஸ்மால் ரெக்கவரி நடந்திருக்கு. ஆனால் இன்னுமே பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கர் சைடாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 0.4% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 0.19% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. நிஃப்டி 500 0.37% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. ஸோ எல்லா இண்டெக்ஸஸுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இது ஷார்ட் கவரிங்கா இல்லை பாசிட்டிவ் புல் ரேலியா அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்மளோட கிரிட்டிக்கல்ஸ் லெவலான சப்போர்ட்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு எஃப்ஐ என்ன பண்றாங்க, பை பண்ண போறாங்களா செல் பண்ண போறாங்களா அப்கமிங் செக்ஷன்ஸ்ல பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்டர் வைஸ் ஹீட் மேப். ஸோ இன்னையோட ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி சர்வீசஸ். நேத்தோட ஹீரோவும் டெக்னாலஜி சர்வீசஸ் தான். நேற்று 2% அப்போ இந்த டெக்னாலஜி சர்வீஸ் இன்னைக்கு 4.64% அப்போ இருக்கு. ஸோ இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா நேற்று வந்து யூஎஸோட ஐஎஸ்எம் டேட்டா தான். நேற்று யூஎஸோட ஐஎஸ்எம் டேட்டா ஒரு பாசிட்டிவா வந்ததுனால அதோட ரிப்பிள் எஃபெக்ட் இன்னைக்கு ஐடி செக்டர்ஸ்ல நமக்கு தெரியுது. இன்னோட மார்க்கெட்டை யாரு டிராக் பண்ணாங்க, மார்க்கெட் என்னதான் ஒரு புல் ரேலி கொடுத்திருந்தாலும் யாரு வந்து மார்க்கெட்டை டிராக் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளோட யூட்டிலிட்டி செக்டர்ஸும் ஹெல்த் டெக்னாலஜியும் தான். இது ரெண்டுமே டிராக் பண்ணதுனால தான் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ரன்ல போனாலுமே ஒரு 0.43% தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் ஆஃப் நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா TCS 6.69%. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஐடி செக்டர்ல இருந்து தான் டெக்னாலஜி சர்வீசஸ்ல தான் வராங்க. ஸோ இன்ஃபோசிஸ் 5.68 டெக்னாலஜி செக்டர், HCL Tech 4.05 டெக்னாலஜி செக்டர்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் 2.2%, Tech Mahindra 1.74%, Adani Ports 1.74%, Wipro again technology sector another stock 1.66%,
டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் நேற்று நெகட்டிவாக இருந்துச்சு, இன்னைக்கு 1.38% பாசிட்டிவாக க்ளோஸ் இருக்கு. டைட்டன் 1.33%, ஐடிசி 1.29%. ஸோ இன்னைக்கு டாப் 10 கெய்னர்ஸில் 4 to 5 ஸ்டாக் வந்து டெக்னாலஜி செக்டர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, டெக்னாலஜி செக்டர் ஒரு செக்டார் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வந்து புல் ரேலியில் கொண்டு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ். நம்மளோட டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக் என்டிபிசி 2.98%, ஆக்சிஸ் பேங்க் 1.94%, பவர் கிரிட் 1.4%, டாக்டர் ரெட்டிஸ் 1.27%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1.13%, ஐசிஐசிஐ பேங்க் 1.06%, Bajaj Finserv 0.99%, Bajaj Auto 0.92%, Shriram Finance 0.8%, Bajaj Finance 0.79%. ஸோ ஃபினான்ஸ் செக்டர்ஸ்லேயே 5 ஸ்டாக்ஸ் வந்து டாப் 10 லூசர்ஸில் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் ஒரு முக்கிய என்னதான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலுமே பேங்க் நிஃப்டி ஒரு வீக்கர் சைடில் தான் இருக்குது. ஒரு 0.13% தான் பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்குது. ஸோ அதனால தான் 5 ஸ்டாக் வந்து அவங்களோட செக்டர்ஸில் வந்து ஒரு நெகட்டிவ் டாப் 10 லூசர்ஸில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐடியோட டேட்டாவை பற்றி பார்க்கலாம். ஸோ முந்தானத்து எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 21,105 கோடி வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இதுவே யூஎஸோட ஐஎஸ்எம் டேட்டா வந்ததுக்கப்புறம் அதோட சிக்னிஃபிகன்ட் செல்லிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 17,168 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 20,960 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ நெட்டு பார்த்தோம்னா 3,791 கோடி. ஸோ 21,000 3,000 கோடிக்கா அது வந்து மாறி இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மேசிவ் செல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ எஃப்ஐ வந்து யூஎஸோட ஐஎஸ்எம் டேட்டா வந்ததுக்கப்புறம் ஒரு பை வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அதே போல் டிஐ பார்த்தீங்கன்னா 14,097 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 9,369 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வந்து பார்த்தீங்கன்னா 4,728 கோடி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு லாஸ்ட் 10 to 15 டேஸில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட செல்லை விட டிஐயோட பை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு லாஸ்ட் 10 to 15 டேஸில் இது இந்த மாதிரி நடக்குது. ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி. ஸோ எஃப்ஐ வந்து திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கான சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா, இல்லை எஃப்ஐயும் ஒரு ஷார்ட் கவரிங் தான் பண்ணியிருக்காங்களாங்கிறது வந்து இன்னையோட நியூஸ், எக்கனாமிக் நியூஸில் என்ன இருக்குன்னு அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தோம்னா நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கு வந்து இந்த வாரம் வந்து புது எக்ஸ்பைரி வந்திருக்கு. ஸோ இன்னையோட வந்து பழைய எக்ஸ்பைரி 2 ஜூன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 9th ஜூன் வந்து ஓப்பனாக இருக்கு. ஸோ இதனோட பிசிஆர் ரேட்டை பார்த்தோம்னா 0.94, நேற்று 0.55 இருந்தது, இன்னைக்கு வந்து 0.94 இருக்கு. அதாவது பேரிஷ் மொமெண்டமாக இருந்தது, இன்னைக்கு நியூட்ரல் மொமெண்டமாக மாறி இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் மேசிவ் செல் ஆஃப் தான். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் பெயின் லெவல் பார்த்தீங்கன்னா 23,500, நம்மளோட கரண்ட் லெவலை விட 16 பாயிண்ட்ஸ் தான் மேலே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ கால்வாய் 24,000, இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் தான் மேக்ஸிமம் செல்லர்ஸ் வந்து அவங்களோட லிமிட்ஸை வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த லெவலை வந்து அவங்க தாண்ட விடாமல் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே தள்ள முயற்சிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட்வாய் பார்த்தீங்கன்னா 23,300. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து ஒரு 183 பாயிண்ட் வந்து கீழே இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஒன்ஸ் மார்க்கெட் டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் புல் கால் ரைடர்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு புல் ரேலியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து பிளைண்டாக பார்க்காம மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது, அந்த லெவலை மதிக்குதா, அந்த லெவலை ஒபே பண்ணுதாங்கிறத பார்த்துட்டு உங்களோட ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸோட பிசிஆர் பார்த்தோம்னா 1.11 இருக்குது. இட்ஸ் இஸ் அ புல்லிஷ் மொமெண்டம். நேற்று பீரிஷ் மொமெண்டமாக இருந்தது, இன்னைக்கு புல்லிஷ் மொமெண்டமாக மாறி இருக்கு. ஸோ நம்மளோட மேக்ஸ் பெயின் லெவல் பார்த்தோம்னா 74,900, 250 பாயிண்ட்ஸ் நம்ம கரண்ட் லெவல்லேருந்து மேலே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குங்கிறத வந்து இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வந்து நம்மளால் பார்க்க முடியுது. கீ கால்வாய் பார்த்தீங்கன்னா 76,000, அது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் தான் மேக்ஸிமம் செல்லர்ஸ் வந்து அந்த லெவலில் கால்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட புட் ஓய் பார்த்தோம் அப்படின்னா 73,000, இது வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட். இந்த இடத்துல இந்த லெவலில் கீழே போக விடாமல் புல்ஸ் வந்து அந்த லெவலில் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்சஸோட சப்போர்ட்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,577. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து 94 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. செகண்ட் பார்த்தோம்னா 23,687, 204 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,788, அது வந்து 305 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,476, 7 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. ஸோ ஜஸ்ட் 7 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கிறதுனால இது ஒரு மேஜர் சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்டை ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,407, 76 பாயிண்ட்ஸ் மேலே கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,344, 113 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 36 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 408 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 652 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 65 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வருது. நெக்ஸ்ட் ஒரு 401 பாயிண்ட்ஸ்ல வருது. நெக்ஸ்ட் வந்து 540 பாயிண்ட்ஸ்ல வருது. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆனது 74,649ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 142 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 461 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 622 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 62 பாயிண்ட்ஸ்ல ஒன்று, 124 பாயிண்ட்ஸ்ல ஒன்று, 175 பாயிண்ட்ஸ்ல ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ளோஸ். ஸோ இந்த மார்க்கெட் இந்த லெவல்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒபே பண்ணுமா, இல்லை மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனும் ஆகுமா, என்ன நியூஸ் இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ என்னோட எக்கனாமிக் வியூ பார்த்தோம்னா ஜோல் ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இந்த ஜோல் ஜாப்ஸ் ஓப்பனிங் எந்த குறிக்கும்னா யூஎஸ்ல எத்தனை ஜாப் வேகன்சி இருக்குங்கிறத வந்து நமக்கு தெரியும். இதனோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.87 மில்லியன். ஸோ ஆக்சுவல் டேட்டா வந்து இதை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா யூஎஸோட எக்கனாமி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால ஃபெட்டோட ரேட் கட் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு கிளியர் சிக்னல் கிடையாது. நாளைக்கு பை ஆகுமா, கேப் டவுன் கேப் அப்புக்கான ஒரு கிளியர் சிக்னல் கிடையாது. இதுவே நெகட்டிவா வந்துச்சுன்னா யூஎஸ் எக்கனாமி வந்து கொஞ்சம் கூல் ஆகும். ஸோ அதனால வந்து ஜாப் ரேட் கட் வந்து பாசிபிள்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐ வந்து எமர்ஜிங் கண்ட்ரீஸான இந்தியாவில் வந்து ஒரு பையிங் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டினியூஸாக செல்லிட்டு இருக்காது. எப்படி யூஎஸோட ஐஎஸ்எம் டேட்டா வந்ததுக்கப்புறம் எஃப்ஐயோட செல்லிங் கம்மியாச்சோ, இந்த டேட்டாவும் நமக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இன்னுமே செல்லிங் வந்து கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரைஸை பார்க்கலாம். கோல்டு வந்து நேற்று நெகட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் 1% இருக்கு. சில்வர் நேற்று அப்பா தான் இருந்துச்சு. இன்னைக்குமே வந்து 1.27% அப்பா இருக்கு. ஸோ நேற்று வந்து கோல்டு டவுன் ஆகும், சில்வர் அப்பாவே இருந்துச்சு. பட் இன்னைக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கு. ஸோ வந்து அந்த வார் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து சேஃப் ஹெவனாக நினைக்கிற கோல்டு இன்னைக்கு வந்து திருப்பி ஒரு ரேலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னையோட ஹை 1,56,000. அந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னுமே ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடைச்சு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கோட லோ 1,55,851 சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளையோட மார்க்கெட் அவுட்லுக் பார்க்கலாம். நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மைல்ட் கெயின் நிஃப்டியில் நடந்திருக்கு. அதாவது 0.43% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 23,578 சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது ஒரு பியரிஷ் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,000 வரைக்கும் ஒரு புல் ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாமே என்ன நடக்குங்கிறது இன்னைக்கு ஒரு ஜோல் ஜாப்ஸோட ரிசல்ட் வந்து பாருங்க. அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் அதனோட ரிசல்ட் எப்படி இந்தியாவுக்கு இம்பாக்ட் ஆகுங்கிறத பார்த்துட்டு அந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒபே பண்ணுதுங்க பார்த்துட்டு உங்களோட ட்ரேட்ஸ் எடுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து என்னதான் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆனாலுமே 0.13% தான். நிஃப்டியை விட ஒரு 0.3% கம்மியாக க்ளோஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே வீக்கர் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இதில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்காங்கிறது வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ எஃப்ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கோட ஜோல் ஜாப்ஸ் நியூஸ் வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா ஜோல் ஜாப்ஸ் வந்து 6.87 மில்லியனுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா எஃப்ஐயோட டிசிஷன் வந்து டைலமாவும் இருக்கும். அதுவே கீழே வந்துருச்சு அப்படின்னா எஃப்ஐ வந்து இந்தியாவோட எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ். ஸோ செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்றுமே இன்னைக்கும் 2 நாளுமே ஐடி செக்டார் தான் லீடராக இருந்திருக்காங்க. நேற்று 2%, இன்னைக்கு 4%. ஸோ இது வந்து ஒரு மேசிவ் இன்ஸ்டிடியூஷனல் பை. ஸோ இங்கே இந்த செக்டார் வந்து நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அந்த கீ லெவல்ஸ் என்ன, அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்கிறத பார்த்துட்டு உங்களோட ட்ரேட்ஸ் வந்து எடுங்க. ஸோ நேற்று யூஎஸோட ஐஎஸ்எம் டேட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் ஆகி மார்க்கெட் ரேலி ஆனது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்திருக்கு. அதே போல் எஃப்ஐயும் வந்து நம்ம டேட்டா வந்தபடியே ஒரு செல்லிங்லேருந்து ஒரு பையிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து டேட்டா வச்சுட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங்.